வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு அருவருப்பான கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் செய்து தங்கள் குமாரரையும் குமாரத்தையும் அவர் தேவனுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இன்றைக்கி கூட அது நடந்திருக்குது. இது அந்த காலத்தில் குமாரர்களை அவர்களுக்கு தேவர்களுக்கு அக்கினியில் சுட்டாங்க. இன்றைக்கும் அது அந்நிய தேசங்களில் நிறைய இடத்துல அபார்ஷன்ற பேரில் நடந்துகிட்ருக்குது. இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இது கர்த்தர் வெறுக்கிறார். எந்தெந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி அபார்ஷன் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய சாபம் இறங்கும். இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பாதுகாத்துக்கொண்டு விஜயிக்கொண்டது. அடுத்தது, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யபடி கவனமாயிரு. அதனோட ஒன்றும் கூட்ட வேண்டாம், அதிலிருந்து ஒன்றும் குறைக்க வேண்டாம். இந்த நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பைபிளில் வசனங்களை சேர்க்கிறதோ, வேத வசனத்துலேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணுறதோ, கூட்டி பிரசங்கம் பண்ணுறதோ, இதெல்லாம் செய்யாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேத வசனத்தில். ஏன்னா தவறான அர்த்தத்தை கொடுக்கும் எந்த இது ஒரு வழி தப்பி போகிறதுக்கு நம்ம ஏதுவாக இருப்போம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேதத்தில் இருக்கிறதை இருக்கிற மாதிரியே சொல்லி இருக்கணும். அல்லது ஆவியானவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த வசனத்தை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். இல்லை பண்ண முடியலைன்னா நம்ம பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏனென்றால் நம்ம கூட்டும்போது கடிக்கும்போது தேவனாய் கர்த்தர் அது மேலே நம்ம மேலே கோபம் கொள்கிறார். அதனால் இந்த சாபங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஆகவே தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாகவும் பயத்துடனும் கர்த்தருக்கு முன்பாக இது நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.